அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 10 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில் இஸ்ரேல் இன்னைக்கு பென்க்யூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி அல் அக்ஸா மசூதியை இடிப்பேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ரணகளத்தில் ஈடுபட்டு இருக்கான். மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய போர் உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பல்வேறு சர்வதேச ஊடகவியலாளர்கள்லாம் ஈரானுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போரை குறித்தும் அது சார்ந்த பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார அழிவை நோக்கி போகக்கூடிய அந்த நிலையை குறித்தும் விவரமான செய்திகளை இன்றைக்கி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். முதலாவதாக 2-3 தினங்களாக மேற்குலகம் பரப்பின ஒரு பொய்யான செய்தியை இன்னைக்கு கிளியாரிட்டி பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர். என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய மசூத் பெஜஸ்கியா இவருக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதில் துளியும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அந்த செய்தி பரவச்சு. பெஜஸ்கியா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்தாதீங்க, நமது அண்டை நாடுகளை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பேஸ் நிலையங்களை நோக்கி மட்டும் தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய கருத்து சொன்னதாகவும், அதற்கு IRGC இராணுவம், அதாவது புரட்சிகர இராணுவ படை என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது, நாங்கள் டெல்லவி நகரத்தை நோக்கி மட்டும்தான் தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய செய்தியை சொன்னதாகவும், 2 பேருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் மேற்குலக ஊடகங்கள் பரப்புச்சு. ஆனால் இன்னைக்கு ஈரானுடைய புதிய தலைவர் பெஜஸ்கியா இதை கிளாரிட்டி பண்ணியிருக்கிறார். எந்த அளவுனா, மேற்குலக நாடுகள்லாம் ஈரானுடைய தலைவர் பெஜஸ்கியாவுக்கு உண்மையாக அழுத்தம் கொடுத்தாங்களான்னா கொடுத்தாங்க. எந்த அடிப்படையிலனா, நீங்கள் இந்த போரை நிறுத்துங்க, இந்த போர் செய்வதனால மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போகுது, அதுக்கு நீங்கள் தான் காரணமாக போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலேருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பெஜஸ்கியா தெளிவாக சொல்லிட்டாரு, எங்கள் மீது, எங்களுடைய நாட்டுக்கு வந்த ஹமாஸுடைய தலைவர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செஞ்சிருக்குது இஸ்ரேலுடைய உளவுப்படை. இதற்கு பதில் தாக்குதல் நாங்கள் கொடுப்பது தார்மீக கடமையாக இருக்குது. அதனால் இதில் யாரும் குறுக்கிடாதீங்க, மேற்குலகம் தயவு செய்து இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க, நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இஸ்ரேல் மேலே விரைவில் தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய உறுதியை இன்றைக்கி பெஜஸ்கியா கொடுத்துருக்கிறார். அப்போ பெஜஸ்கியா ஒரு சங்கியா, அவர் ஒரு சார்பு நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கும் ஐயத்துக்கும் இன்றைக்கி இடமே கிடையாது. ஒருவேளை பெஜஸ்கியா இருந்தால் கூட அங்கு முடிவெடுக்கக்கூடிய, அதாவது கமாண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கானா, சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி தான் இருக்கிறாரு. ஸோ ஆயத்துல்லா கொமேனியை தாண்டி எந்த விஷயங்களும் எந்த காரியமும் அங்கே நடக்காது அப்படிங்கிறதான் எதர்ச்சியாக உண்மையாக காணப்படுது. இருந்த போதும் இன்னைக்கு பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் கூட, நடுநிலை ஊடகங்கள் கூட ஈரானுக்கு சில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக சர்வதேச ஊடகவியலாளர் போப் எஸ்கோபர் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்கிறாரு, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டுருக்கீங்க, ஆனால் இந்த கேமில் ஒரு எல்லையோடு நீங்கள் செயல்படுங்க, அந்த எல்லையை மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த போர் மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிருச்சுன்னா உங்களால் கூட இதை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கைவசம் எடுக்க முடியாது, அந்தளவு இந்த போர் விரிவடைஞ்சிடும். அதனால் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து செய்யக்கூடிய இந்த போரை ஒரு சரியான கண்ணோட்டத்தோடு அளவுகோலோடு செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை கூட இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. மறுபக்கம் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் இதன் வழியாக உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைய போது. குறிப்பாக கச்சா பொருட்களுடைய விலை தாறுமாறாக எகிரப்போகுது அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பொருளாதார வல்லுநர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய இந்த தாக்குதலில் ஒரு பேரலுடைய அந்த எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா $82 கிட்டத்தட்ட சமீபமாக உயர்ந்திருக்கு. இது இன்னும் கூட அதிகமாக செல்லும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுக்கப்படுது. அப்போ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த போர் மூலம் நடைபெறும்னா நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இதை ஒரு காரணமாக காட்டி அமெரிக்கா இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட போர் செய்யாதீங்க, அப்படி போர் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே தான் பழி விழுகுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து இந்த விஷயத்தை, இந்த போரை தவிர்க்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் இல்லை கொஞ்சமும் பின்னடையாமல் செயல்பட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, 24 மணி நேரம், இன்னும் 24 மணி நேரத்தில் ஈரான் நிச்சயமாக தாக்குதல் நடத்தும் சொல்லக்கூடிய செய்தியை வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பல மணி நேரங்கள், நாட்களை பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் இதுதான் நேரம் என்று குறிக்கப்படலை. காரணம், அந்த பதற்றமும் அந்த உளவியல் அச்சமும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், இரவு ஃபுல்லாக அவன் உறங்கவே கூடாது, உளவியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் அவனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு போர் தந்திரம்னு கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அயன்டோம் கிட்டத்தட்ட வீக் ஆயிருச்சு, பேட்டரி சிஸ்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஏரோ 3 என்று சொல்லக்கூடிய புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேலுடைய நாடு முழுக்கவே இந்த ஏரோ 3 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிகப்பெரிய அளவில் பொருத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஆயத்தங்கள் ஈடுபடுறாங்க. இந்த போர் நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகளை நம்ம இங்கே பார்த்தோம்னா, முதல் கட்டமாக IDF இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள், பொது இடங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, IDF
கட்டளை அறை, அதாவது டெல்லவியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய IDF உடைய கட்டளை அறை கிரியா என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்திற்கு அனுதினமும் நெத்தன்யாகு போயிட்டு வர்றாரு அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு வந்து செய்திகளாக இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய அரசின் சியோனிஸ் விங் என்று சொல்லக்கூடிய விமானம் வானில் பறந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து ஜோ பைடன் ரத்து செஞ்சிருக்கிறாரு, இஸ்ரேலுக்கான நிகழ்ச்சிகளை ரத்து செஞ்சிருக்கிறாரு. அடுத்து அல் ஜசீரா, அதே போல் ராய்டர்ஸ் போன்ற செய்தி முகமைகள் எல்லாமே தொடர்ந்து ஈரான் வித் இஸ்ரேலுக்கான செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த செய்திகள் வழியாக நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அப்போ நிச்சயமாக போருக்கான ஆயத்தம் என்பது இஸ்ரேலில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளேயும் சில குழப்பங்கள் போயிட்டு இருக்குது வார் கேபினெட்டுக்குள்ள. ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வார் கேபினெட்ல இருந்து கருத்து முரண்பாடு காரணமாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோவ் கேலண்ட் வெளியே வந்தார். ஸோ யோவ் கேலண்ட் இன்னைக்கு வெளியே வந்தாலும் இராணுவத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் யோவ் கேலண்ட் இன்னைக்கு வெளிப்படையாகவே சில கருத்துக்களை முன்வைக்கிறார். முதல் கருத்து நெத்தன்யாவுக்கு எதிரான கருத்து. நெத்தன்யாவு குறித்து சொல்றாரு, நீங்கள் காசாவில் வெற்றிக்கான முயற்சியில் ஒன்று கூடி நீங்கள் சம்பாதிக்கலை, ஒரு வெற்றியின் கூடி பதிவு செய்யலை, இது முட்டாள்தனமானது, கோழைத்தனமானது அப்படி சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து யோவ் கேலண்ட் வச்சுட்டு இருக்கிறார். மறுபக்கம் இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்க்யூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஸோ இந்த செயலை குறித்து உலக முஸ்லீம் நாடுகள் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. நிச்சயமாக இது கேள்வி கேட்க வக்கு இல்லாமல் தான் சில அரபு நாடுகள் இருக்குது. அப்படி என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த பள்ளிவாசலில் இன்று காலையிலிருந்து மிகப்பெரிய வழிபாட்டு முறைகள்லாம், யூத வழிபாட்டு முறைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக தல்மூத்திக் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை, எல்லாரும் தரையில் படுத்து ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இது எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துட்டு இருக்குது. இதற்கு தலைமையேற்று யார் நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்க்யூருடைய தலைமையில் 2250 செட்டிலர்ஸ் தீவிரவாதிகள் எல்லாமே இன்னைக்கு அல் அக்ஸா மசூதி வளாகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த தல்மூத் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பென்க்யூர் பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அனாச்சாரமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் சவால் விடும் விதமாக, எச்சரிக்கும் விதமாக இந்த பென்க்யூர் நாங்கள் இதை முடிப்போம், அதே போல் அந்த சிவப்பு மாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டை, இந்த ரெட் கவை கொண்டு வந்து இங்கே பலி கொடுப்போம், அந்த ரத்தத்தை அல் அக்ஸாவுடைய வளாகத்தில் பூசுவோம், இறுதியாக அல் அக்ஸா பள்ளி வாசலை இடிப்போம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளிப்படையாகவே இன்னைக்கு இந்த வழிபாட்டின் வழியாக முன் வச்சுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, 10 மாதங்களாக முஸ்லீம் அங்கே தொழுக முடியல, அவனுடைய பிரேயர், அவனுடைய வணக்க வழிபாடுகளை நிகழ்த்த முடியல. ஆனால் இத்தகைய ஒரு அராஜகமான வேலையை இன்னைக்கு பென்க்யூர் செஞ்சுட்டு இருக்கிறான். அதே வேலையில் இன்றைய காலையிலேயே ஃபஜ்ர் தொழுது கொண்டிருந்த அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது தாறுமாறாக சரமாரியாக இன்னைக்கு தாக்குதலை வந்து இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஃபஜ்ர் தொழுதுட்டு இருந்தாங்க, தொழுக அவங்க மேலே தாக்குதல் ஏற்படுத்தி காயங்களோடு ரத்தங்களோடு அந்த முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாமே அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல் அக்ஸாவை மையமாக வைத்து இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த போரில் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம், உலக முஸ்லீம்கள், இப்படி தான் அபு உபைதா கேட்குறாரு, உலக முஸ்லீம்கள்லாம் எங்கே போனீங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு? அரபு நாடுகளில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய இதயத்தில் கை வச்சுட்டாங்க. அல் அக்ஸா என்பது வெறும் ஹமாஸுக்கு சொந்தமா இல்லது குறிப்பிட்ட போராளி குழுக்கு சொந்தமானதா? உலக முஸ்லீம்களுக்கு சொந்தமானதா அல் அக்ஸா பள்ளிவாசல்? அந்த பள்ளிவாசல்லையே ஒருத்தர் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், அதை இடிக்க போகிறான். அப்படிங்கும்போது அரபு நாடுகள்லாம் மௌனமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் வெதும்பிய ஒரு கேள்வி இன்னைக்கு தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அபு உபைதா போன்ற போராட்ட வீரர்கள் எல்லாமே. அப்போ இன்னைக்கு இத்தகைய ஒரு பாதக சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய யோவ் கேலண்ட் அடுத்த கேள்வியும் இந்த விஷயத்தை நோக்கி எழுப்புறாரு. நேரடியாக பேர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதி இந்த போரை மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தீமூட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அயோக்கிய செயல், இது மிகப்பெரிய பாதக செயல் என்று இந்த பென்க்யூரை மறைமுகமாக இந்த யோவ் கேலண்ட் சாடிட்டு இருக்கிறார். அப்போ யோவ் கேலண்ட் ஒரே நேரத்தில் நெத்தன்யாகும் சாடுறாரு, அதே போல இந்த பென்க்யூர் என்ற தீவிரவாதியும் சாடிக்கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரால தான் இந்த இஸ்ரேல் என்ற நாடே அழியப்போகுது என்ற அளவுக்கான கருத்துக்களை தான் இன்னைக்கு யோவ் கேலண்ட் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து சீனா இன்னைக்கு ஈரானுக்கு முழு ஆதரவோடு பல்வேறு ஆயுத தளவாடங்களை கூட நாங்கள் எத்தகைய சூழல் வந்தாலும் உதவி செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ சீனா முழுக்க இன்னைக்கு இந்த போரில் தன்னை ஒரு அங்கமாக முழுமையாக நுழைய வைக்கக்கூடிய ஒரு நேரமும் சூழலும் நெருங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் சீனாவுடைய கருத்திலிருந்து பார்க்க முடியுது. மேலும் சீனா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது, இவ்வளவு ஆண்டு காலத்தில்
உக்ரைனிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரை, ஈரானிலிருந்து லிபியா வரை இந்த நேட்டோ படைகள் செய்யாத அட்டுழியுமே கிடையாது. அந்த மக்களையும் அந்த நிலத்தையும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதக செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நேட்டோ படை ஒரு அழிவுக்கான ஒரு எச்சரிக்கை படையாக இருக்குது. ஸோ இந்த நேட்டோ படையை வீழ்த்த வேண்டும் என்ற அளவுக்கான கருத்தை தான் இன்னைக்கு சீனா தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. பக்கம் இன்னைக்கு யமனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ஃபத்வா வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யமனுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாமே உலக முஸ்லீம் நாடுகள், அந்த நாட்டுடைய தலைவர்கள், மக்கள்கள் எல்லாமே அணிதிரள வேண்டும், ஒரு இராணுவ கட்டமைப்பாக கூட்டு இராணுவ அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை இறுதியாக எடுக்க வேண்டும். காலத்தின் சூழல் நிச்சயமாக இது கட்டாயம் செய்ய வேண்டும், தவறிவிட்டால் நிச்சயமாக வருத்தப்படுவோம் என்ற அளவுக்கு அந்த யமனுடைய மார்க்க அறிஞர்களுடைய அந்த சங்கம் என்பது இன்னைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. இறுதியாக இஸ்ரேலுடைய எதிர்கட்சியுடைய சேனலாக இருக்கக்கூடிய சேனல் 12 இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் முதல் முறையாக ஒரு தாக்குதல் நடத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். ஒருவேளை அந்த ஒரு தாக்குதலை தாண்டி தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதலை ஒருவேளை ஏற்படுத்திச்சு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஈரானை அழிப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி வெளியிட்டிருக்கு. அப்போ எந்த ஒரு சூழலிலும் இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இஸ்ரேலும் போகும், ஈரானும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தான் போகுது. ஒருவேளை அந்த நிலைக்கு போயிருச்சு அப்படின்னா இந்த அழிவு என்பது மத்திய கிழக்கை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு சென்று அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தால் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.